கொள்கிறோம். வாங்குறதுக்கா ஏன்னா நம்ம இந்த சென்னைக்கு வரும்போது 20 ரூபா இந்த விகடன் புக்கு வாங்க கூட காசு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நான் சென்னைக்கு வந்தேன். ஒரு 200 ரூபா சம்பளத்துக்கு சென்னைக்கு வந்தேன். என் வாழ்க்கை நிறைய போராட்டங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. ஸோ நான் அசிஸ்டன்ட் ஆகி எங்கள் அப்பா நடிகராக இருந்தாலும் நான் அசிஸ்டன்ட் ஆன பின்னாடி என்னுடைய படங்களும் ஏன்னா நிறைய மக்களோட நான் பழகிருக்கேன். நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத சந்தோஷத்தில் இருக்கேன். இது விருது கொடுக்கும்போது பார்ப்பேன் ஊரில் உட்காந்து நம்ம மகன்களை என்னைக்காச்சும் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி. எங்கள் ஊரில் உட்காந்து நான் பார்ப்பேன், எல்லாத்தையும் சொல்லுவேன். இந்த விருது வாங்கும்போது நானும் போய் கூட இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். Take me back to a place where I felt at home. Take me back to a day when we weren't alone. Take me back to an age when the world felt small. Way back before we blew it all. Take me back to a place where I felt நான் வந்ததுலேருந்துமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சூப்பர், அது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். கணவன் என்ன ஆயிடுச்சு. ஆமாம். எப்படி உங்ககிட்ட இந்த கதைலாம் இப்படிலாம் பண்ண போகிறேன், இந்த கதை தான் பண்ண போகிறேன், உங்ககிட்ட ஏதாவது கதைலாம் சொல்லுவாரா? கண்டிப்பாக வீட்டில் எல்லாத்தையுமே உட்காந்து பசங்க கிட்ட கூட உட்காந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட ஒப்பீனியனுமே கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் அந்த படங்களும் குடும்பத்தோடு எல்லாரும் உட்காந்து பார்க்குற படங்களாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அந்த பயணம் தொடரும். இப்போ ஸ்டேஜ் எப்படி அவர் பின்னாடி இருந்தீங்களோ வாழ்க்கையில நீங்கள் தான் ஒரு உறுதுணையாக பின்னாடி இருக்கிறீங்கிறது தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.